இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 சயின்ஸில் சாப்டர் 1 crop production and managementல உள்ள இம்பார்ட்டண்ட் MCQs பார்க்கலாம். First question, the process of loosening the soil is called dash. tilling, harvesting, spraying, weeding. இதில் வந்து ஆன்சர் வந்து tilling. tillingனா என்னென்னா உழுதல், அதாவது சாயிலை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு உள்ள இது வந்து என்னென்னா டில்லிங். ஏன்னா ஹார்வெஸ்டிங்னா வந்து அறுவடை செய்கிறது, ஸ்ப்ரேயிங்னா தெளித்தல், வீடிங்னா வந்து களை எடுக்கிறது. அப்போ சாயிலை வந்து லூஸ் பண்ணுறது வந்து டில்லிங். அடுத்தது which is pesticides? 2,4 டைக்ளோரோஃபீனோ ஆக்சி அசிட்டிக் ஆசிட், பி மாலத்தியான், மெட்டலோக்ளார், டி வந்து குளோரோஃபார்ம். இதில் வந்து மாலத்தியான் இதுதான் வந்து பெஸ்டிசைடு. ஃபஸ்ட்டு பெஸ்டிசைடுனா வந்து பூச்சிக்கொல்லி. இதில் வந்து எது வந்து பூச்சிக்கொல்லின்னு கேட்குறாங்க. இதில் வந்து மாலத்தியான் தான் வந்து பூச்சிக்கொல்லி. இதில் வந்து டைக்ளோரோஃபீனா ஆக்சி அசிட்டிக் ஆசிட் வந்து என்னதுன்னா ஹெர்பிசைடு. அதே மாதிரி மெட்டோலச்சருங்கிறதும் ஹெர்பிசைடு தான். குளோரோஃபார்ம் வந்து அனஸ்தட்டிக். அதனால் இதில் வந்து பெஸ்டிசைடு வந்து மாலத்தியான். அடுத்தது தேர்ட் கொஷின், சீட் ட்ரில் இஸ் யூஸ்டு ஃபார் ஹார்வெஸ்டிங், கிளீனிங் த சீட், சோயிங், வீடிங். இதில் வந்து சீட் ட்ரில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சோயிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது விதை துரப்பணம். சோயிங்னா விதை துரப்பணம், இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சீட் ட்ரில்லை வந்து ஹார்வெஸ்டிங்க்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அறுவடை செய்யும் போது யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் விதைகளை க்ளீன் பண்ணும் போதும் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. வீடிங்னா வந்து களை எடுக்கிறது, அதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. சீட் ட்ரில் வந்து சோயிங்க்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ராபி கிராப் இஸ் ஹார்வெஸ்டட் இன் டேஷன், அதாவது எந்த மந்தில் வந்து ராபி கிராப் வந்து அறுவடை பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஜான்வரியா, செப்டம்பரா, ஜூலையா, இல்லைன்னா அக்டோபர் டு மார்ச்சான்னு கேட்குறாங்க. ராபி கிராப் வந்து எப்போ அறுவடை செய்வாங்கன்னா அக்டோபர் டு மார்ச்சில் தான் வந்து அறுவடை செய்வாங்க. முதல்ல ராபின்னா என்னென்னா ஸ்ப்ரிங். இந்த ராபிங்கிற வேர்டு வந்து அரபிக் வேர்டு. இது வந்து அரபிக் வேர்டு. இது ராபினா ஸ்ப்ரிங். இப்போ மேஸ் இஸ் க்ரோன் வெல் டியூரிங் ஜூன், ஜான்வரி, ஏப்ரல், செப்டம்பர். மேஸ்னால் மக்காச்சோளம். இது வந்து எப்போ வளரும்னு கேட்குறாங்க. இது வந்து ஜூன் மாதம்தான். இப்போ நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் வந்து பார்த்துட்டோன்னா நம்ம எந்தெந்த இதில் வந்து எதில் வந்து கிராப்ஸ் வந்து எந்தெந்த இதில் வந்து மந்தில் வந்து வளருங்கிறது நமக்கு தெரியும். இப்போ டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கரீஃப் கிராப்ஸு, அப்புறம் ராபி கிராப்ஸு, சைடு கிராப்ஸு. இந்த கரீஃப் கிராப்ஸ் வந்து எப்போ வளரும்னா மான்சூன் சீசனில் தான் வந்து வளரும். இந்த டைப்ஸ் ஆஃப் கரீஃப் கிராப்ஸ் வந்து மேஸ், மில்லட், காட்டன். இது வந்து எந்த மந்தில் வந்து இதாகும்னா ஜூனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த இதை வந்து கிராப்பை வந்து ஜூனில் வந்து இந்த இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து எப்போ முடியும்னா அக்டோபரில் வந்து முடியும். இப்போ ராபி கிராப்ஸ். ராபின்னா நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இது வந்து ஸ்ப்ரிங். ராபினா ஸ்ப்ரிங்னு அர்த்தம். இந்த ராபிங்கிறது அரபிக் வேர்டு. இந்த கிராப்ஸ் வந்து எப்போ வந்து வளரும்னாக்க வின்டர் சீசனில் தான் வளரும். அப்புறம் இதை வந்து எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது அறுவடை எப்போ பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரிங் சீசனில் வந்து அறுவடை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து வீட் கிராம், மஸ்டர்டு. இது வந்து எந்த மாதம்னாக்கா எந்த மந்த்துனாக்கா அக்டோபர் இல்லைன்னா மிட் நவம்பரில் வந்து இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சைட் கிராப்ஸ். இந்த கிராப்ஸ் வந்து எப்போ வளரும்னாக்கா கரீஃப் அண்டு ராபி சீசனுக்கு மிடில் தான் வந்து இது வந்து வளரும். இது வந்து மார்ச் அண்டு ஜூன் இந்த இதில் தான் வந்து சைட் கிராப்ஸ் வந்து வளரும். எக்ஸாம்பிள் வந்து குக்கும்பர், பம்கின், பிட்டர் கார்ட், வாட்டர்மெலன். இதெல்லாம் தான் இதோட எக்ஸாம்பிள்ஸ்.
சிக்ஸ்த்து கொஷின். த அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் ரிமூவல் ஆஃப் வீட் இஸ் கால்டு எதுன்னு கேட்குறாங்க. சிக்கிள், ஹுர்பி, சீட்ரில், ப்ளோ. சிக்கிள்னா அருவாள், வீடுனா வந்து என்னென்னா களை எடுக்கிறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. சீட்ரில்னால் வந்து விதை விதை துணர்ப்பணம், இதுதான் சீட்ரில். ப்ளோனா வந்து கலப்பை. இப்போ இந்த ரிமூவல் ஆஃப் வீட்ஸ், அதாவது இந்த களை எடுக்கிறதுக்கு வந்து எதை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹுர்பியை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அன்வான்ட் வீட்ஸ் எல்லாம் வந்து, அதாவது தேவையில்லாத வெஜிடேஷன்லாம் வளரும், அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் வந்து ஹுர்பி. அடுத்தது டிரான்ஸ்பிளேஷன் ஆஃப் சீட்லிங் இஸ் டன் இன், எந்த இதுக்கு வந்து இதில் உள்ள எந்த கிராப்புக்கு வந்து டிரான்ஸ்பிளேஷன் ஆஃப் சீட்லிங் வந்து இது தேவைன்னா காஃபியா, கொக்கோவா, ரைஸா, மேங்கோவான்னு கேட்குறாங்க. இது வந்து களைகளை வந்து, அதாவது நாற்றை வந்து இடமாற்றம் செய்வாங்க. அதுக்கு அதை வந்து எந்த கிராப் வந்து இடமாற்றம் செய்வாங்கன்னா ரைஸை தான் வந்து இடமாற்றம் செய்வாங்க. அடுத்தது கம்போஸ்ட் இஸ் எ டேஷ்ன்னு கேட்குறாங்க. மேன்யூரா, ஃபெர்டிலைசரா, பெஸ்டிசைடா, வீடிசைடான்னு கேட்குறாங்க. முதல்ல கம்போஸ்ட்னால் என்னென்னா உரம். மேன்யூர்னாலும் ஃபெர்டிலைசர்னாலுமே உரம் தான். ஆனால் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். பெஸ்டிசைடுனா வந்து பூச்சிக்கொல்லி, வீடிசைடுனா வந்து களைக்கொல்லி. இதுனா வந்து பூச்சிக்கொல்லி, இது வந்து களைக்கொல்லி. அதாவது அன்வான்ட் இதெல்லாம் வந்து வளர்ந்துருக்கும்ல, வெஜிடேஷன் வளர்ந்துருக்கும்ல, அதுதான் வந்து அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து வீடிசைட். மேனூரும் வந்து உரம் தான், ஃபெர்டிலைசரும் உரம் தான். ஆனால் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபெர்டிலைசருங்கிறது வந்து மேன்மேடு, மேன்யூருங்கிறது வந்து நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ். அதாவது கேட்டிலோட டங்க்கு, அதாவது கேட்டில், அதுக்கப்புறம் பிளான்ட்டோட, இப்போ பிளான்ட் வந்து மக்கி போகிறது, அதே மாதிரி கேட்டில்னால் கவு இல்லை கோட், அதில் இருந்து வர்ற கழிவுகளை வந்து இது பண்ணுறது தான் வந்து மேன்யூர். இது வந்து நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ், இது வந்து மேன்மேடு. இந்த ஃபெர்டிலைசர் வந்து எங்கே ப்ரிப்பேர் பண்ணுவாங்கனாக்கா ஃபேக்ட்ரிஸில் தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது வந்து மேன்யூரை வந்து ஃபீல்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் இட் டஸ் நாட் ப்ரொவைட் எனி ஹியூமஸ் டு த சாயில், அதாவது டெட் லீவ்ஸ்லாம் வந்து இதில் இருக்காது. அதனால் ஃபர்டிலைசர் வந்து ஹியூமஸ் டஸ் நாட் ப்ரொவைட், ஹியூமஸை வந்து கொடுக்காது. இது வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஹியூமஸ் டு த சாயில். ஏன்னா பிளான்ட்டோட ரிசைட்ஸுங்கிறதுனால டெட் லீவ்ஸ், அதாவது மக்கி போன இலைகள் இல்லை காய்கறிகள், இதெல்லாமே வந்து கொடுக்கும். அதுதான் வந்து மேன்யூர். இதுக்கும் மேன்யூருக்கும் ஃபெர்டிலைசருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஃபெர்டிலைசர் வந்து பிளான்ட்டுக்கு வந்து ரிச் பிளான்ட் நியூட்ரியன்ஸை வந்து கொடுக்கும். அது வந்து நைட்ரோஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதில் வந்து ரிலேட்டிவ்லி லெஸ் பிளான்ட் நியூட்ரியன்ஸ் தான் வந்து உண்டு மேன்யூரில். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெர்டிலைசர் அண்டு மேன்யூர். ஸோ கம்போஸ்ட் இஸ் எ மேன்யூர். நெக்ஸ்ட்டு 9th கொஷின். பென்சேன், BHC, பென்சேன் ஹெக்ஸாக்ளோரைட்னா என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து வீடிசைடா இல்லை ஃபெர்டிலைசரா இல்லை ஃபங்கிசைடா இல்லைன்னா பெஸ்டிசைடான்னு கேட்குறாங்க. இது வந்து பென்சேன் ஹெக்ஸாக்ளோரைடு வந்து பெஸ்டிசைடு. அதாவது வீடிசைடுனா களைக்கொல்லி, இது ஃபெர்டிலைசர்னா உரம், ஃபங்கிசைடுனாலும் பூச்சிக்கொல்லி தான், பெஸ்டிசைட்ஸ்னாலும் பூச்சிக்கொல்லிகள். இது வந்து பென்சேன் ஹெக்ஸாக்ளோரைடு வந்து பெஸ்டிசைடு. த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரிச் இன் நியூட்ரியன்ஸ் ஆர் டேஷ்ன்னு கேட்குறாங்க. அதாவது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த அதாவது அதிகமான ரசாயன பொருள் வந்து எதில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஃபெர்டிலைசரா, வீடிசைடா, பெஸ்டிசைடா, ஹெர்பிசைடான்னு கேட்குறாங்க. அது வந்து ஃபெர்டிலைசர். நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோம். இது வந்து ஃபெர்டிலைசர் தான். அடுத்தது த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் கிரெயின் ஃப்ரம் த சாஃப் ஆஃப்டர் த ஹார்வெஸ்டிங் இஸ் டேஷ். அதாவது அறுவடைக்கு பிறகு வந்து தானியத்தை வந்து பருப்பில் இருந்து பிரிக்கிற இதுக்கு பேர் வந்து என்னதுன்னு கேட்குறாங்க. அதாவது டில்லிங்கா, ட்ரெஷிங்கா, ஸ்ப்ரேயிங்கா, வீடிங்கான்னு கேட்குறாங்க.
இதுக்கு வந்து ட்ரெஷிங். அதாவது டில்லிங்னா உழுவுறது, நிலத்தை வந்து உழுவுறது. ட்ரெஷிங்னா வந்து கதிரடிக்கிறது, கதிரடித்தல். அதாவது இப்போ வந்து நெற்பயிர்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறமா அதை வந்து கதிரடிப்பாங்க, அதுக்கு பேர் வந்து ட்ரெஷிங். அதுக்கு பேர் தான் த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் கிரெயின் ஃப்ரம் த சாஃப் ஆஃப்டர் த ஹார்வெஸ்டிங். அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ட்ரெஷிங் ப்ராசஸ் தான் வந்து நடக்கும், அதாவது கதிரடித்தல். ஸ்ப்ரேயிங்னா வந்து தெளிக்கிறது, அதாவது ஏதாவது பூச்சிக்கொல்லியை தெளிக்கிறது, இல்லை தண்ணியை கூட தெளிக்கிறது, அந்த மாதிரி. வீடிங்னா வந்து களை எடுக்கிறது. களை எடுக்கிறதுனா வந்து அன்வான்ட் வெஜிடேஷனை வந்து ரிமூவ் பண்ணுறது. அடுத்தது 12th கொஷின். த சாயில் மேட்டர் ஃபார்ம்டு பை டீகேடு ஆர்கானிக் மேட்டர் இஸ் டேஷ். பெஸ்டிசைடு, ஃபெர்டிலைசர், ஹியூமஸ், பயோசைடு. இது வந்து ஹியூமஸ். ஹியூமஸ்னால் டெட் லீவ்ஸ். டெட் லீவ்ஸ் வந்து இது பண்ணுறது தான் வந்து ஹியூமஸ். பெஸ்டிசைட்னால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூச்சிக்கொல்லி. இது வந்து ஃபெர்டிலைசருங்கிறது உரம். அதனால் இது வந்து இந்த சாயில் மேட்டர் டீகேடு ஆர்கானிக் மேட்டர்னாலே வந்து டெட் லீவ்ஸ், அதாவது ஹியூமஸ். ஹியூமஸ்னால் என்னென்னா அந்த இலைகள் அதெல்லாமே வந்து மக்கி போனது, இல்லை காய்கறிகளை இது பண்ணுறது, இதெல்லாமே வந்து அந்த சாயிலில் வந்து நம்ம கொஞ்ச நாள் போட்டோன்னா அது வந்து ஹியூமஸாக வந்து சேஞ்ச் ஆகும். அது வந்து பிளாக் கலரில் இருக்கும். அடுத்தது 13th கொஷின். சப்ளை ஆஃப் வாட்டர் டு கிராப்ஸ் அட் அப்ராப்ரியேட்லி இன்டர்வல் இஸ் டேஷ். இது வந்து கல்டிவேஷனா, இரிகேஷனா, இல்லைன்னா ஹார்வெஸ்டிங்காக, சோயிங்கான்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ நெல்லை வந்து நம்ம பயிரிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அப்ராப்ரியேட் இன்டர்வலில் வந்து நம்ம வாட்டரை வந்து அதில் வந்து தண்ணி வந்து தெளிப்பாங்க. அது வந்து எதுனாக்கா இரிகேஷன், அதாவது நீர்ப்பாசனம். கல்டிவேஷன்னா சாகுபடி, இரிகேஷன்னா வந்து நீர்ப்பாசனம், ஹார்வெஸ்டிங்னா வந்து அறுவடை செய்கிறது, சோயிங்னா வந்து விதைக்கிறது. அப்போ அப்ராப்ரியேட் இன்டர்வலில் வந்து நம்ம வாட்டரை வந்து தெளிக்கணும்னா அது வந்து இரிகேஷன், அதாவது நீர்ப்பாசனம். விச் சிம்பிள் டூல் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் த வீட்ஸ். அதாவது களைகளை வந்து, வீட்ஸ்னால் வந்து களைகளை வந்து அகற்றுறதுக்கு வந்து எந்த ஒரு சிம்பிளான ஒரு எளிய கருவி எதுன்னு கேட்குறாங்க. சிக்கிள்னால் வந்து அருவாள், ப்ளோனா வந்து கலப்பை, சீட் ட்ரில்னால் வந்து விதை துரப்பணம். இதில் வந்து யூஸ் டு அதை ரிமூவ் த வீட்ஸ் வந்து ஹோ. இந்த இதை வச்சு தான் வந்து களைகளை வந்து, அதாவது அன்வான்ட் பிளான்ஸை வந்து ஹோ மூலியமாக தான் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்ப்ரேயிங் த வீடிசைட்ஸ். ஸ்ப்ரேயர், கல்டிவேட்டர், ப்ளோ, கம்பைன். இதிலே வந்து ஆன்சர் இருக்குது, ஸ்ப்ரேயர். அதாவது தெளிப்பானை வச்சு தான் வந்து வீடிசைட்ஸை வந்து, அதாவது களைக்கொல்லியை வந்து தெளிக்கிறதுக்கு வந்து எதுனா ஸ்ப்ரேயரை வச்சு தான் வந்து, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பென்சின் ஹெக்ஸாக்ளோரைட் இஸ் யூஸ்டு பை ஃபார்மர்ஸ் ஃபார் டேஷ்ன்னு கேட்குறாங்க. மேக்கிங் அப் மினரல் டெஃபிஷியன்சி, கில்லிங் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ், ரிமூவிங் salinity ஆஃப் த சாயில், மேக்கிங் த சாயில் ரிச் இன் த நைட்ரஜன். இது வந்து பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு வந்து எதுக்குனாக்கா கில்லிங் த ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ், இதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும்.